புதுச்சேரியில் 91 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு. அஸ்ஸாமில் 85 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு. கேரளாவில் 78% வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த 3 மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 2021 கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. 3 பகுதிகளிலையுமே கூடியிருக்கு. புதுச்சேரியில் மட்டும் கூடியிருந்தா டிவிகே எஃபெக்ட் அப்படின்னு தாவேக்காரங்க லேபிள் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் புதுச்சேரியில் மட்டும் கூடலை, அஸ்ஸாம்லையும் கூடியிருக்கு, கேரளாவிலையும் கூடியிருக்கு. அப்போது இந்த 3 மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒற்றை புள்ளி எது? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுடைய எஸ்ஐஆர் ப்ராசஸ் காரணமாக தான் இப்போ 3 மாநிலங்களையும் வாக்குப்பதிவு கூடியிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்முங்க. நேற்று போட்ட வீடியோலையே இது சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேன். மதியம் 1 மணி நிலவரப்படி நான் ஓட்டிங் பர்சன்டேஜை ஷேர் பண்ணி இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமும் அதே தான் சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் நடத்திய எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால தான் இப்போ இந்த மாநிலங்கள் எல்லாம் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. இது 2. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க, பாராட்டு. திமுக காங்கிரஸ்லாம் சும்மா அரசியலுக்காக எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மிக முக்கியமான ப்ராசஸ் இது. அதை சரியாக நடத்தி முடித்து தேர்தலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த 3 மாநிலங்களில். அடுத்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலையும் இதே மாதிரி தான் வாக்கு சதவீதம் கூடுதலாக தான் இருக்கும். சல்யூட் எலெக்ஷன் கமிஷனுக்கு. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சா, இப்போது சர்வே முடிவுகள் பரவலாக பேசப்படுது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாது. ஏப்ரல் 29க்கு பிறகு தான் எந்த கருத்து கணிப்பையும் வெளியிடணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் இது தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு. கேரளாவில் பிஜேபியை பற்றி மினிமம்னு எடுத்துக்கிட்டால் கூட 5 தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்குமா, மேக்சிமம் அப்படின்னா 17 தொகுதிகள் வரைக்கும் கேரளாவில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லா சர்வே முடிவுகளும் மினிமம் 5 மேக்சிமம் 17 அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா இது பிஜேபிக்கு. கேரளா, தமிழ்நாட்டில் பிஜேபியெல்லாம் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டெல்லாம் பேசுவாங்க. இனி கேரளாவை பற்றி பேச முடியாது. ஏன்னா கேரளாவில் ஏற்கனவே கேபிட்டலையே பாஜக கைப்பற்றிட்டாங்க, திருவனந்தபுரம் மாநகராட்சியை. இதில் அவங்க யாரோடையும் கூட்டணி இல்லைங்க. கூட்டணி இல்லாமல் 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல். ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஓட் ஷேர் 15லிருந்து 20% இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இங்கே 15% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமித்ஷா சமீபத்தில் ஒரு நம்பருக்கு சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஒரு கட்சி 20% தொடுற வரைக்கும் தான் பல காலங்கள் எடுக்கும். ஓட் ஷேர் 20% தொடுற வரைக்கும் பல வருடங்கள் ஆகும். ஒன்ஸ் 20% டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இரட்டிப்பாகிறதுக்கு சில மாதங்களே போதும் அப்படின்னு அமித்ஷா சமீபத்தில் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 15% கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். பிஜேபி 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அது 20% டச் ஆயிடுச்சுன்னா, அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் டச் ஆயிடுச்சுன்னா 2031 கேரளாவில் பிஜேபி ஆட்சி. இதே வேகத்தில் போய்க்கு இருந்தாங்கன்னா இப்போ எவ்வளவு ஸ்பீடாக, எவ்வளவு அக்ரெசிவாக அங்கே கட்சியை வளர்க்க பல முனைப்புகளோடு செயல்படுறாங்களே, இதே ரூட்டில் போனாங்கன்னா 2031 டெஃபினட்டாக பிஜேபி ஆட்சி கேரளாவில். தமிழகத்தில் எப்போயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக பாஜக தொண்டர்கள் பாவம் கேரளா பிஜேபியுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இங்கே இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிருக்காங்க. அண்ணாமலை நல்ல ரூட்டை காமிச்சார். தமிழகத்தில் பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்கான நல்ல ரூட்டை அண்ணாமலை காமிச்சார். அதிலிருந்து இப்போ ஜகா வாங்கிட்டாங்க பாஜக மேலிடம். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பார்ப்போம், தேர்தல் முடிவுக்கு பிறகு மறுபடியும் அண்ணாமலைக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்து கட்சியை டெஃபினட்டாக வளர்க்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அண்ணாமலை மாதிரியான ஒரு கேப்பபிளான லீடர் 5 வருஷத்தில் டெஃபினட்டாக பாஜகவை மிகப்பெரிய அளவில் அவரால் வளர்க்க முடியும். 2-3 வருஷத்துலேயே 12% வளர்த்து காமிச்சார்ல, 5 வருஷம்லாம் கொடுத்தா டெஃபினட்டாக 20% பிஜேபி கிராஸ் பண்ணுற அளவுக்கு அண்ணாமலைனால் வளர்க்க முடியும். அந்த கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு இருக்குது, பார்க்கலாம். அதனால் தமிழக பாஜக தொண்டர்களும் சோர்ந்து போயிட வேண்டாம். தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜகவுடைய காலம், அண்ணாமலையுடைய காலம் அப்படிங்கிறதா பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேருடைய நம்பிக்கையான வார்த்தைகளாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.